வருங்கால மருத்துவ மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் சூர்யா நீட் அகாடமியின் வணக்கம். நீட் எக்ஸாம்காக ரொம்ப சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நம்ம யூடியூப் சேனல்ல நீட் வீடியோஸ் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். இதை பாருங்க, கண்டிப்பா நீட் எக்ஸாம் நீங்க ஈஸியா கிராக் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம நீட்ல கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு டாபிக்கை பத்தி ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற மோல் கான்செப்ட், இத பத்தி ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல நம்ம மோல் 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 அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்போம். மோல்னா என்ன, அதுல இருந்து எப்படி எல்லாம் நீட் எக்ஸாம்ல क्वेश्चंस வரும் அப்படின்றத ரொம்ப டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1 mole is equal to molecular mass. 1 mole is equal to molecular mass. இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு மீட்டர் அப்படின்னா அது 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். ஒரு கிலோகிராம் அப்படின்னா அது 1000 கிராமுக்கு ஈக்குவல். ஒரு மினிட் அப்படின்னா அது 60 செகண்ட்ஸ்க்கு ஈக்குவல். அப்போ ஒரு டேர்ம் இன்னொரு டேர்முக்கு ஏதாவது ஒரு வேல்யூனால ஈக்குவல் ஆகுது. மீட்டர் அப்படின்றதையும் சென்டிமீட்டர் அப்படின்றதையும் 100 அப்படின்ற ஒரு மதிப்பால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறோம். அதேதான் ஒரு மோலுடைய வெயிட் என்ன, மாஸ் என்ன அப்படின்னா அந்த மாலிகுலர் மாஸ் தான் அதனுடைய மாஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது ரொம்ப டீடைலா புரியும். ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் O2 ன்னு எழுதுவோம் இல்லையா? ஆக்சிஜனுடைய மாஸ் O2 னுடைய மாலிகுலர் மாஸ் என்ன? ஒரு ஆக்சிஜனுக்கு 16 கிராம் தெரியும். அப்ப O2 ன்னு போது எத்தனை கிராம்? 32 கிராம். அப்ப O2 அப்படின்ற அந்த மாலிகுலுக்கு, மாலிகுல் தனியா இருந்தா ஆட்டம், O2 ஆ இருந்தா அதுக்கு பேரு மாலிகுல். O2 அப்படின்ற மாலிகுலுக்கு மாஸ் என்னன்னா 32 கிராம். சரிங்களா? அதே N2 எடுத்துக்கோங்க, நைட்ரஜன். சோ ஒரு எண்ணுக்கு 14 கிராம். அப்ப N2 அப்படிங்கும்போது எத்தனை கிராம் வரும்? 28 கிராம் வரும். அப்ப N2 அப்படின்றதுக்கு மாலிகுலர் மாஸ் வந்து 28 கிராம். சரியா? நம்பர் 3 HCl எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜனுக்கு 1 கிராம், குளோரினுக்கு 35.5 கிராம். அப்போ HCl அப்படின்ற மாலிகுலுடைய மாஸ் வந்து 36.5 கிராம். 36.5 கிராம். ஓகே, நெக்ஸ்ட் NH3 எடுத்துக்கோங்க. அமோனியா. நைட்ரஜனுக்கு 14, ஹைட்ரஜனுக்கு 1. அப்ப 3 ஹைட்ரஜனுக்கு 3. சோ ஆட் பண்ணீங்கன்னா அமோனியாவுடைய மாலிகுலர் மாஸ் வந்து 17 கிராம். கரெக்ட்டா? அப்ப ஒவ்வொரு மாலிகுலுக்கும் ஒவ்வொரு மாஸ் நிறை இருக்கு. ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? ஒரு மோல் அப்படின்றது மாலிகுலர் மாஸுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். ஒரு மோலினுடைய வெயிட் வந்து அதனுடைய மாலிகுலர் மாஸுக்கு ஈக்குவல்னு சொல்றேன். இப்ப ஆக்சிஜனுடைய மாலிகுலர் மாஸ் என்ன? 32 கிராம். அப்போ ஒரு மோல் ஆக்சிஜனை எடுத்து வெயிட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது எவ்வளவு கிராம் இருக்குமா? 32 கிராம் இருக்கும். 32 கிராம் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டீங்க இந்த கையில அப்படின்னா இந்த அளவை தான் நம்ம 1 மோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மாலிகுலர் மாஸ் வெயிட், அந்த மாலிகுலர் மாஸ் அளவு நம்ம பொருளை எடுத்துட்டோம் அப்படின்னா, சப்ஸ்டன்ஸை எடுத்துட்டோம்னா அதுதான் ஒரு மோல். அப்போ NH3 அமோனியாவை பொறுத்த வரைக்கும் 1 மோல் அமோனியா அப்படின்றது 17 கிராம். ஏன்னா அதனுடைய மாலிகுலர் மாஸ் என்னது? 17. அப்ப ஒரு மோல் அப்படின்றது அதனுடைய மாலிகுலர் மாஸ்க்கு ஈக்குவல். சரிங்களா? இப்போ 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த 30 சென்டிமீட்டர் ஸ்கேல எத்தனை ஸ்கேல் வச்சா எனக்கு ஒரு 1 மீட்டர் கிடைக்கும்னு சொல்லுங்க. 30 சென்டிமீட்டர் ஸ்கேல எத்தனை ஸ்கேல் இந்த மாதிரி வச்சா எனக்கு 1 மீட்டர் கிடைக்கும்னு பார்க்க போறோம். 1 மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர். அப்ப 30 சென்டிமீட்டர், இன்னொரு 30 சென்டிமீட்டர், இன்னொரு 30 சென்டிமீட்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 சென்டிமீட்டர் வைக்கணும். அப்ப 3 30 சென்டிமீட்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 சென்டிமீட்டர் லென்த் வச்சேன்னா இதுதான் எனக்கு 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். அப்ப 100 சென்டிமீட்டர் எதுக்கு ஈக்குவல்? 1 மீட்டருக்கு ஈக்குவல்.
அப்போ 3 ஸ்கேல் அப்புறம் ஒரு 10 சென்டிமீட்டர், இதுதான் 1 மீட்டருக்கு ஈக்குவல். சரியா? அதே மாதிரி தான் 17 கிராம் அமோனியாவை எடுத்துட்டோம்னா அதுதான் 1 மோல். அந்த கிராம் 17 கிராம்ன்றது தான் 1 மோல். அதே மாதிரி 28 கிராம் நைட்ரஜனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் 1 மோல். HCl பொறுத்த வரைக்கும் 36.5 கிராம் HCl நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் 1 மோல். அப்ப 1 மோல்னா என்ன? அந்த மாலிக்யூலுடைய மாஸ், அந்த மாலிகுலர் மாஸ் ஈக்குவலன்டான மாஸ்ல நம்ம சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டோம்னா அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1 மோல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 1 மோல்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 மோல்ன்றது எதுக்கு ஈக்குவல்? மாலிகுலர் மாஸ்க்கு ஈக்குவல்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் 1 மோல் அப்படின்னா, ஒரு மோல்ல எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்குமா? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கு. ஒரு மோல்ல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அவகாட்ரோ என்னன்னு படிச்சிருப்பீங்க. அவகாட்ரோ நம்பர்னா என்ன? 6.023 into 10 power 23 molecules. இதுதான் அவகாட்ரோ நம்பர். அப்போ ஒரு மோல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மோல்ல எப்படி இப்ப 1 மீட்டருக்கு 3 30 சென்டிமீட்டர் ஸ்கேலும் அப்புறம் ஒரு 10 சென்டிமீட்டரும் தேவைப்படுதோ, 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டரோ, ஒரு மோலை எடுத்துக்கிட்டு அதை நம்ம கவுண்ட் பண்றோம் எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கு இந்த மோல்ல அப்படின்னு. அப்ப ஒரு மோல்ல எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்குமா? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், அதாவது 6.023 into 10 power 23 மாலிகுல்ஸ் இருக்குமா. இப்படி ஒரு வீட்ல 4 பேர் 5 பேர்னு சொல்றோமோ அதேதான். ஒரு மோல் சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு அதுல எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படின்னு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா the number of molecules will be equal to 6.023 into 10 power 23 molecules. ஓகேங்களா? third one, ஒரு மோல் அப்படின்றதுல அதனுடைய வால்யூம் கன அளவு என்னவா இருக்கும்னா 22.4 லிட்டர். ஒரு மோலை எடுத்து அதனுடைய வால்யூம் கன அளவு செக் பண்ணோம்னா 22.4 லிட்டர், அப்படி இல்லனா 22,400 ml. 22,400 ml 22.4 லிட்டரா இருக்கலாம், இல்லனா 22,400 ml ஆ இருக்கலாம். இதுதான். சோ ஒரு மோல் அப்படினா மாலிகுலர் மாஸ் க்கு ஈக்குவல். ஒரு மோல்ல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். ஒரு மோலுடைய வால்யூம், ஒரு மோலை எடுத்து நம்ம வால்யூம், அதோட வால்யூம் என்னன்னு பார்த்தோம்னா 22.4 லிட்டர் இருக்கலாம். மில்லிலிட்டர்ல பார்க்கும்போது 22,400 ml இருக்கலாம். சோ இந்த விஷயத்தை நம்ம ஒரே லைன்ல ஷார்ட்டா முடிக்கணும் அப்படின்னா, ஒரு மோல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு மோலுடைய வெயிட் என்னவா இருக்கும், எடை என்னவா இருக்கும்னா அதனுடைய மாலிகுலர் மாஸ். அதனுடைய மாலிகுலர் மாஸ் எவ்வளவு கிராமோ அதுதான் ஒரு மோலுடைய வெயிட். அந்த ஒரு மோல்ல எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கும்? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் 6.023 in 10 power 23 மாலிகுல்ஸ் இருக்கு. அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அந்த ஒரு மோலுடைய வால்யூம் எவ்வளவு? 22.4 லிட்டர். அந்த ஒரு மோலுடைய வால்யூம் மில்லிலிட்டர்ல எப்படி சொல்லலாம்? 22,400 ml. இவ்வளவுதான். இதுதான் நமக்கான டெஃபினிஷன். சோ 1 மோல்னா மாலிகுலர் மாஸ் ஈக்குவல், அதுல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும், அதனுடைய வால்யூம் 22.4 லிட்டரா இருக்கலாம், இல்லனா 22,400 ml ஆ இருக்கலாம். இத அப்படியே வச்சுக்கலாம். இத வச்சா நிறைய சம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, how many molecules are present in 34 gram of ammonia, that is NH3. First problem, how many molecules are present in 34 gram of ammonia? 34 gram அமோனியால எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. क्वेश्चन என்ன வேணாலும் கேட்டுட்டு போறாங்க. நமக்கான ஃபார்முலா என்ன? ஒரு மோல்ல அதோட மாலிகுலர் மாஸ்க்கு ஈக்குவலன்ட்டான வெயிட் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு மோல்ல 6.023 into 10 power 23 மாலிகுல்ஸ் இருக்கும். நாம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்க என்ன மாலிகுலை பத்தி பேசுறாங்க அவங்க? அமோனியா NH3 பத்தி பேசுறாங்க. NH3 ஓட வெயிட் என்ன?
நைட்ரஜனுக்கு 14, ஹைட்ரஜனுக்கு 1. மூணு ஹைட்ரஜனுக்கு 3. அப்ப NH3 அமோனியாவோட வெயிட் வந்து 17 கிராம். கரெக்ட்டா? அப்போ ஒரு மோல் அமோனியால 17 கிராம் இருக்கும். ஒரு மோல் அமோனியா எத்தனை கிராம் இருக்கும்? 17 கிராம் இருக்கும். ஒரு மோல் அமோனியால எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கும்? 6.023 into 10 power 23 மாலிக்யூல்ஸ் இருக்கும். இதெல்லாம் நமக்கான படிச்ச விஷயத்துல இருந்து எடுத்துக்கிற ஹிண்ட். ஒரு மோல் அமோனியானா 17 கிராம் இருக்கும். ஏன்னா மாலிகுலர் மாஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டேன். அமோனியாவோட மாலிகுலர் மாஸ் வந்து 17 கிராம். சோ ஒரு மோல் அமோனியால 17 கிராம் இருக்கும். ஒரு மோல்ன்றது 6.023 into 10 power 23 அவகாட்ரோ நம்பர் மாலிக்யூல்ஸ். அப்ப இவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்கு. என்ன மாலிக்யூல்ஸ் இருக்கு? அமோனியா மாலிக்யூல்ஸ். இந்த 17 கிராம் அமோனியாவை இந்த கையில எடுத்து வச்சிட்டு நீங்க மைக்ரோஸ்கோப்ல வச்சு நீங்க பாத்தீங்கன்னா 6.023 into 10 power 23 அமோனியா மாலிக்யூல்ஸ் நமக்கு தெரியுமா? இந்த அளவுக்கு இருக்குன்றாங்க. அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா 17 கிராம்ல 6.023 into 10 power 23 அமோனியா மாலிக்யூல்ஸ் இருக்கு. क्वेश्चनல அவங்க என்ன கேக்குறாங்க? 34 கிராம்ல எவ்வளவு இருக்கும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. பார்க்கலாமா? அப்ப 34 கிராம்னா 17 ஓட அப்படியே மல்டிப்ளை பை 2. 17 ஓட அப்படியே மல்டிபிள் ஆஃப் 2 தான் 34. அப்ப இங்க அப்படியே மல்டிபிள் 2 போடுவாங்க. 6.023 into 10 power 23 into 2. சிம்பிள். மல்டிப்ளை பண்ணுங்க. 6 2 சார் என்னது? 12.046 into 10 power 23 molecules. So 34 கிராம் அமோனியால 12.046 into 10 power 23 அமோனியா molecules இருக்கு. புரியுதுங்களா? இதுதான் ஆன்சர். ஓகே. சப்போஸ் क्वेश्चनல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குன்னு கேக்குறான்னு வைங்களே. எவ்வளவு ஆட்டம்? நமக்கு ஜெனரல் ஃபார்முலா மாலிக்யூல்ஸ் தான் இருக்கு. பட் क्वेश्चनல 34 கிராம் NH3 ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குன்னு கேக்குறான்னு வெச்சுக்கோ. ஒரு NH3 ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு? ஒரு NH3 ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு? நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஆட்டம், 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ 4 ஆட்டம்ஸ் இருக்கு. எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? 4 ஆட்டம்ஸ். ஒரு NH3 ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? 4 ஆட்டம்ஸ். ஒரு மாலிக்யூல் அமோனியால 4 ஆட்டம்ஸ் இருக்கு. இப்போ நம்ம எவ்வளவு மாலிக்யூல்ஸ் ஆஃப் அமோனியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 12.046 into 10 power 23 அமோனியா மாலிக்யூல்ஸ் இருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப ஒரு அமோனியால 4 ஆட்டம்னா 12.046 into 10 power 23 ல 12.046 10 power 23 into 4. சோ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு அப்ராக்ஸிமேட்டா 49 into 10 power 23 ஆட்டம்ஸ் அப்படிங்க. புரியுதுங்களா? சரிதான். இப்படிதான் சம்ஸ்லாம் கேட்பாங்க. அவங்க क्वेश्चनல எது வேணாலும் கேட்டுட்டு போறோம். நம்ம இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இவ்ளோ கிராம்ல இவ்ளோ மாலிக்யூல்ஸ் இருக்கா? அவங்க 34 கிராம் கேக்குறாங்க. அப்ப அது எவ்வளவு இருக்கும் கண்டுபிடிச்சுக்கணும். ஆட்டம்ஸ் கேட்டாங்க அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் மாலிக்யூல்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். மாலிக்யூல்ஸ்ல இருந்து தான் நீங்க ஆட்டம்ஸ் டெரைவ் பண்ண முடியும். அப்ப இவ்ளோ மாலிக்யூல்ஸ்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கும்? ஒரு மாலிக்யூல் ஆஃப் அமோனியால 4 ஆட்டம், நைட்ரஜன், ஹைட்ரஜன் 3, 4 ஆட்டம்ஸ் இருக்கு. ஒரு அமோனியால 4 ஆட்டம்ஸ்னா 12.046 10 power 23 அமோனியால இதை into 4 போட்டீங்கன்னா எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப டீடைலா தெரிஞ்சிடும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் இதெல்லாம். சோ அடுத்து நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இத கொஞ்சம் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினாலே ஈஸியா உங்களால சம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். செகண்ட் क्वेश्चन, maximum number of molecules are present in dash. Maximum number of molecules are present in dash. 4 ஆப்ஷன் கொடுக்கிறேன். 4 ஆப்ஷன்ல அதிக molecules எதுல இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். First option 44 gram of carbon dioxide. Second option 48 gram of ozone. Third option 8 gram of hydrogen. Fourth option 64 gram of sulfur dioxide, SO2. So இந்த क्वेश्चन கண்டுபிடிக்க போறோம். So எதுல மாலிக்யூல்ஸ் அதிகமா இருக்கு அப்படினு கண்டுபிடிக்க போறோம். நான் இப்பதான் சொல்லி கொடுத்தேன். ஒரு மோல்னா அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அதனுடைய மாலிகுலர் மாஸ்னுடைய வெயிட்க்கு ஈக்குவலா இருக்கும். அதுல 6.023 into 10 power 23 மாலிக்யூல்ஸ் இருக்கும் அப்படினு சொல்றோம். இப்ப பாருங்க, இங்க எதை பத்தி பேசுறாங்க? கார்பன் டை ஆக்சைடை பத்தி பேசுறாங்க.
கார்பன் டை ஆக்சைடுல ஒரு மோல்ன்றது எவ்வளவு கிராம்? ஒரு மோல் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் தானே. அப்ப கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16. அப்ப ரெண்டு ஆக்சிஜன் வரும்போது 32 வரும். சோ 44 கிராம். அப்ப ஒரு மோல் CO2 உடைய வெயிட் எடை என்னன்னு பார்த்தோம்னா 44 கிராம். கரெக்ட்டா? நான் இந்த क्वेश्चन பார்க்கல, CO2 உடைய மாலிகுலர் மாஸ் என்னன்னு எழுதி இருக்கேன். அப்ப ஒரு மோல் CO2 எடுத்துட்டோம்னா அதோட வெயிட் என்னவா இருக்கும்? 44 கிராமா இருக்கும். 44 கிராம். அதே மாதிரி ஒரு மோல் CO2 ல எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கும்? 6.02 க்கு 10 பவர் 3 அவகாட்ரோ நம்பர் இருக்கும். ஒவ்வொரு டைம் அவகாட்ரோ நம்பர் எழுதிட்டு இருக்காம எக்ஸாம்ல ஷார்ட்டா Na எழுதிக்கோ, அவகாட்ரோ நம்பர். அப்ப Na மாலிகுல்ஸ் இருக்கு. இதுதான் நமக்கான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நமக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு மோல் CO2 ல 44 கிராம் வெயிட். 44 கிராம் வெயிட் இருக்கிற ஒரு மோல் CO2 ல Na மாலிகுல்ஸ், அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் CO2 இருக்கு. இதான் பேசிக். அப்ப 44 கிராம்ல Na மாலிகுல்ஸ் இருக்குன்னா क्वेश्चन என்ன கேக்குறாங்க? 44 கிராம்ல என்ன இருக்குன்னு தான் கேக்குறாங்க. பிரச்சனையே இல்ல, நமக்கு வேற ரொம்ப சிம்பிள். நான் இப்பதான் சொன்னேன் 44 கிராம்ல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கு. क्वेश्चनலயே 44 கிராம்ல எவ்வளவு இருக்குன்னு தான் கேக்குறாங்க. அப்ப 44 கிராம்ல எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கும்? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? செகண்ட் பார்ட். ஏன்னா எதுல அதிகமான மாலிகுல்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. சோ ஒவ்வொன்றையும் எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு ஈஸியா போகும். அடுத்து 48 கிராம் ஓசோன். சரிங்களா? ஓசோனுடைய மாலிகுலர் மாஸ் என்ன? ஆக்சிஜனுக்கு 16. மூணு ஆக்சிஜன் எத்தனை கிராம்? 48 கிராம். கரெக்ட்டா? அப்போ ஒரு மோல் ஓசோன்ல 48 கிராம் அதனுடைய வெயிட். அதுல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன். ஒரு மோல் ஓசோன்ல 48 கிராம் இருக்கும். இந்த 48 கிராம்ல Na மாலிகுல்ஸ் இருக்கு. இதுதான் நமக்கு தெரிஞ்ச பேசிக் ரூல். இப்ப क्वेश्चन என்னதான் கேக்குறாங்க? 48 கிராம் ஓசோன்ல எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. இப்பதான் பார்த்தோம் 48 கிராம் ஓசோன்ல Na மாலிகுல்ஸ் இருக்கும். அப்போ क्वेश्चनல கேட்டிருக்க இந்த 48 கிராம்லயும் Na மாலிகுல்ஸ் ஆஃப் ஓசோன் இருக்கும். இங்க CO2 மாலிகுல் இருக்கும், இங்க ஓசோன் மாலிகுல். சரியா? அடுத்து 8 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் H2. சோ ஹைட்ரஜன் H2 உடைய மாலிகுலர் மாஸ் என்ன? 2 கிராம். கரெக்ட்டா? ஏன்னா ஹைட்ரஜனுக்கு 1 கிராம், அப்ப H2 அப்படிங்கும்போது 2 கிராம். நமக்கு பேசிக்கா என்ன தெரியும்? ஒரு மோல் H2 அப்படினா அதனுடைய வெயிட் வந்து அதனுடைய மாலிகுலர் மாஸ்க்கு ஈக்குவலா? இங்க மாலிகுலர் மாஸ் எத்தனை கிராம்? 2 கிராம். அப்ப ஒரு மோல் ஹைட்ரஜன் 2 கிராம் மாலிகுலர் மாஸ், that is equal to Avogadro number of molecules. அப்ப ஒரு மோல் ஹைட்ரஜன்ல 2 கிராம் வெயிட் இருக்கும். அதோட வெயிட் வந்து 2 கிராம். அதுல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். அப்ப 2 கிராம்ல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குன்னா क्वेश्चन அவங்க எத்தனை கிராம் கேட்டிருக்காங்க? 8 கிராம் கேட்டிருக்காங்க. சோ அப்படியே into 4. ஓமா 2 கிராம்ல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும்னா அப்படியே into 4 பண்ணி கிடைக்கிற 8 கிராம்ல எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கும்? இங்க into 4 பண்ணிக்கோங்க. 4 into அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், அதாவது ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ். புரியுதா? 2 கிராம்ல Na மாலிகுல்ஸ், அப்ப 8 கிராம்ல 4 into Na மாலிகுல்ஸ். லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. 64 கிராம் ஆஃப் சல்பர் டை ஆக்சைடு. சல்பர் டை ஆக்சைடு உடைய மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கலாமா? சல்பருக்கு 32, ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிஜனுக்கு 16, ரெண்டு ஆக்சிஜனுக்கு 32, டோட்டலி 64 கிராம். அப்ப ஒரு மோல் சல்பர் டை ஆக்சைடு வெயிட் என்னது? 64 கிராம். அந்த ஒரு மோல் சல்பர் டை ஆக்சைடு எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கும்? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். இதான கான்செப்ட். ஓகே, அப்ப 64 கிராம்ல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். இங்க நம்ம क्वेश्चनே 64 கிராம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 64 கிராம்ல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். அந்த மாலிகுல்ஸ் சல்பர் டை ஆக்சைடு SO2. சோ நாலுக்கு எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடுல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். 48 கிராம் ஓசோன்லயும் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். 64 கிராம் சல்பர் டை ஆக்சைடிலும் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். 8 கிராம் ஹைட்ரஜன்ல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் மாதிரி 4 மடங்கு மாலிகுல்ஸ் இருக்கு. 4 டைம்ஸ் ஆஃப் அவகாட்ரோ நம்பர். அப்ப அதிகமான மாலிகுல்ஸ் எதுல இருக்கு? இந்த ஆப்ஷன்ல தான் இருக்கு. மிச்ச மூணுலயும் பாத்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், எல்லாத்தையும் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மள கேட்பாங்க.
என்ன கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன வேல்யூ கேக்குறாங்க நீங்க பார்க்க கூடாது. என்ன எலிமெண்ட் கார்பன் டை ஆக்சைடு, அப்ப அதுக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடுல 44 கிராம் இருக்கும். அந்த 44 கிராம்ல Na நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். அதே ஓசோன் போது 48 கிராம்ல Na நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். அதே சல்பர் டை ஆக்சைடுனா 64 கிராம்ல Na நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஹைட்ரஜன் அப்படினா 2 கிராம்லயே Na நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? சோ அப்போ இப்படி இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு அவங்க எது கேக்குறாங்க, இவ்வளவு கிராம்ல இவ்வளவு இருந்தா இவ்வளவு கிராம்ல எவ்வளவு இருக்குன்றத நீங்க லிங்க் பண்ணி கண்டுபிடிச்சு ஆன்சர் போடணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நீங்க ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துரும். நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ரெண்டு சம் எக்ஸாம்பிளா நம்ம முதல்ல பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन, maximum number of water molecules present in, maximum number of H2O molecules present in. கீழே கொடுக்கிற நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல அதிகமான வாட்டர் மாலிக்யூல் இருக்கு, H2O இருக்குன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 1.8 gram H2O, second one 18 gram H2O, third one 18 moles H2O, fourth one 18 molecules of H2O. இதுதான் क्वेश्चन. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் எவ்வளவு எதுல வாட்டர் மாலிக்யூல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. சோ எல்லாமே வாட்டர் தான். கரெக்ட்டா? அப்ப நமக்கு என்ன தெரியும், ஒரு மோல் வாட்டர் அப்படினா அதோட வெயிட் எத்தனை கிராம்? 18 கிராம். கரெக்ட்டா? ஏன்னா ஹைட்ரஜனுக்கு 1, அப்ப ரெண்டு ஹைட்ரஜனுக்கு 2 கிராம், ஆக்ஸிஜனுக்கு 16 கிராம். அப்ப ஒரு மோல் H2O அப்படினா அது 18 கிராமுக்கு ஈக்குவல். அதே மாதிரி அங்க வந்து நமக்கு அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். 6.023 into 10 power 23 molecules. இதுதான் நமக்கு பேசிக்கா வாட்டர் அப்படின்னு கொடுத்ததுனால அதுல இருந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ரைட். இப்போ क्वेश्चनல நமக்கு என்ன தெரியுது, 18 கிராம்னா அதுல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கு. 18 கிராம்ல 6.023 into 10 power 23 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு. ஆனா எத்தனை கிராம் क्वेश्चनல கேக்குறாங்க? 1.8 கிராம்ல எவ்வளவு கேக்குறாங்க. அப்படியே டிவைடட் பை 10 பண்ணிட்டாங்க. கரெக்ட்டா? 18 கிராம்ல இருந்து 1.8 எப்படி கொண்டு வரலாம் நம்ம? டிவைடட் பை 10 பண்ணா 1.8 கிடைச்சிடுமா? அப்போ இந்த 18 கிராம்ல டிவைடட் பை 10 பண்ணும்போது எவ்வளவு இருக்கும்ன்றது தான் அவங்களுடைய கேள்வி. 18 கிராம்ல Na மாலிக்யூல்ஸ் இருக்கும்னா நீங்க டிவைடட் பை 10 பண்ணிக்கோங்க. இங்க Na பை 10. ஏன்னா இந்த பக்கம் என்ன பண்றாங்களோ அதே இந்த பக்கம் நம்ம பண்ணணும். 18 கிராம்ல Na மாலிக்யூல்ஸ் இருக்குன்னா 18ல இருந்து 10 டிவைட் பண்ணி கிடைக்கிற 1.8 கிராம்ல எவ்வளவு இருக்கும்? Na இருந்து 10 டிவைட் பண்ணா கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல Na by 10 molecules இருக்கு. அதாவது 6.023 into 10 power 23 by 10 molecules இருக்கு. இந்த क्वेश्चनல பாருங்க ரொம்ப தெளிவா கொடுத்துட்டாங்க. 18 கிராம் H2O அப்படி நமக்கு தெரியும். இப்பதான் எழுதிருக்கேன். 18 கிராம் H2O ல எத்தனை molecules இருக்கு? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் molecules இருக்கு. அப்ப சிம்பிளா எழுதுங்க. 18 கிராம் தான் அவங்க கேட்டிருக்காங்க. 18 கிராம்ல எத்தனை molecules இருக்கும்? Na molecules தான் இருக்கு. அது அவகாட்ரோ நம்பர் ஆஃப் molecules தான் இருக்கு. Next, third option, 18 moles H2O. 18 moles H2O. 18 mol H2O. நமக்கு தெரியும் ஒரு மோல்னா அது 18 கிராமுக்கு ஈக்குவல். ஒரு மோல்ல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். இதுதான क्वेश्चन. அப்போ ஒரு மோல்ல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் Na மாலிக்யூல்ஸ் இருக்கு அப்படினா 18 moles எவ்வளவு இருக்கும்? 18 into Na. அவ்வளவுதான். சோ ஒரு மோல்ல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கு அப்படினா 18 மோல்ஸ்ல 18 into Na. 18 into அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கிடைக்கும். லாஸ்ட் 18 molecules of water நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்லை. அவங்களே தெளிவா கொடுத்தாங்க 18 molecules. அப்ப இந்த ஆப்ஷன்ல 18 molecules தான் இருக்கு. ஏன்னா molecules தான் கேக்குறாங்க. கொடுத்துட்டது molecules தான். அப்ப இந்த ஆப்ஷன்ல வெறும் 18 molecules தான் இருக்கு. அப்ப நாலு ஆப்ஷனை கம்பேர் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல Na by 10 molecules இருக்கு. செகண்ட் ஆப்ஷன்ல Na molecules இருக்கு. தேர்ட் ஆப்ஷன்ல Na into 18 times molecules இருக்கு. ஃபோர்த் ஆப்ஷன் வெறும் 18 molecules தான் இருக்கு. அப்ப நாலுல எதுக்கு molecules ரொம்ப அதிகமா இருக்கு? தேர்ட் ஆப்ஷன். புரியுதுங்களா? 18 into Na. அப்ப 18 into 6.023 into 10 power 23 molecules. ஓகே? இதுதான் கான்செப்ட். சோ ரொம்ப கம்மியான மாலிக்யூல்ஸ் யார்ட்ட இருக்கு?
இந்த ஆப்ஷன்ல தான் 18 மாலிகுல்ஸ் தான் இருக்கு. ரொம்ப கம்மியான்னு கேட்டாங்கன்னா இந்த ஆப்ஷன். சோ இந்த மாதிரியா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். maximum atom is present in இதுல maximum atoms இருக்கு. maximum atoms is present in first option 1 gram of silver Ag. silver ஓட atomic number என்னது? atomic weight 108. next 1 gram of magnesium. magnesium ஓட atomic number atomic mass வந்து 24 gram. third வந்து 1 gram of oxygen. oxygen is 32 gram. fourth வந்து 1 gram of lithium. so lithium atomic mass வந்து 7 gram. சோ இந்த மாதிரி கொடுத்தது எதுல அதிகமா ஆட்டம்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் 1 gram of Ag. Ag னா என்னதுங்க? சில்வர். சில்வர் இருக்குல அதான் Ag ன்னு சொல்லுவோம், வெள்ளி. சோ அப்போ நமக்கு ஜெனரலா என்ன தெரியும்? 1 mol Ag ல அதோட weight என்னது? அதோட மாஸ்க்கு ஈக்குவலா Ag ன்றதோட weight என்னது? 108 கிராம் क्वेश्चनலே கொடுத்தாங்க. அப்ப 1 mol Ag 108 கிராமுக்கு ஈக்குவல். 1 mol ஓட Ag 1 mol Ag எவ்வளவு weight? 108 கிராம். அந்த 1 mol ல 6.023 × 10⁻23 molecules, அதாவது அவகாட்ரோ நம்பர் ஆஃப் molecules. சரியா? இதுதான் நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட். ஆனா இங்க எத்தனை கிராம்ல கேக்குறாங்க? 1 கிராம். சிம்பிளா யோசிங்க. 108 கிராம்ல Na மாலிக்யூல்ஸ் இருக்கா? அப்ப 1 கிராம்ல எவ்வளவு இருக்கும்? Na/108 மாலிக்யூல்ஸ். சொல்லலாமா? Na/108 மாலிக்யூல்ஸ். ஓகே? இங்க Na 108 ல எப்ப 1 கிடைக்கும்? 108 ஆல் டிவைட் பண்ணா தான் கிடைக்கும். அப்ப இங்க 108 ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்ப 108 கிராம்ல Na மாலிக்யூல்ஸ் இருக்குன்னா 1 கிராம்ல எவ்வளவு இருக்கும்? Na/108 மாலிக்யூல்ஸ். சரியா? ஓகே. ஆனா அவங்க கேக்குறது ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. நம்ம கொடுத்திருக்க இந்த Ag அப்படிங்கற அந்த இதுல வந்து ஒரே ஆட்டம் தான் இருக்கு. எத்தனை ஆட்டம் இருக்கு? ஒரே ஆட்டம் Ag ன்ற ஒரே ஒரு ஆட்டம் தான். அப்ப * 1 மட்டும் பண்ணிக்கலாம். * 1 அவ்வளவு. ஆட்டம்ஸ் கேட்டாங்கன்னா இதுல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்து இங்க பாருங்க 1 gram of magnesium. 1 gram of magnesium. சோ நமக்கு தெரியும் 1 mol magnesiumத்துல அதோட weight எவ்வளவு? 24 கிராம். அப்ப 1 mol magnesium உடைய weight வந்து 24 கிராம். அப்ப 1 mol magnesiumல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? இதான் நமக்கு தெரிஞ்ச ஜெனரல் ரூல். 1 mol magnesiumக்கு 24 கிராம். Mg மட்டும் தான் இருக்கு. Mg2 எல்லாம் இல்ல. Mg மட்டும் தான் இருக்கு. அப்ப Mg ஓட weight வந்து 24 கிராம். அப்ப 1 mol magnesiumல 24 கிராம் மாஸ் இருக்கும். அந்த 1 mol magnesiumல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? 24 கிராம்ல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ்னா 1 கிராம்ல எவ்வளவு இருக்கும்? Na/24 மாலிக்யூல்ஸ். அப்படியே 24 ஆல் டிவைட் பண்ணிக்கோ. ஏன்னா இங்க பாருங்க 24 ல இருந்து 1 ன்னு எழுதிட்டான். அப்ப என்ன பண்ணிருக்கான்? /24. இந்த பக்கம் என்ன ப்ராசஸோ அதுதான் இந்த பக்கமும் பண்ணணும். சோ Na/24 மாலிக்யூல்ஸ். ஆட்டம்ஸ் கேக்குறான். இங்க எத்தனை ஆட்டம் இருக்கு இந்த மாலிக்யூல்ல? ஒரே ஆட்டம் Mg ன்றது. அப்போ * 1 போட்டா Na/24 ஆட்டம்ஸ் இருக்கு. அதே மாதிரி Na/108 ஆட்டம்ஸ் இருக்கு. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் 1 கிராம் ஆக்ஸிஜன். சரிங்களா? சோ ஆக்ஸிஜன் இங்க O2 ஆ இருக்கு. O கிடையாது, O2 ஆ இருக்கு. சோ அப்போ 1 மோல் O2 ல அதோட weight என்னதுப்பா? 32 கிராம். ஏன்னா ஒரு O க்கு 16 கிராம் இல்லையா? அப்ப O2 க்கு 32 கிராம். 1 mol O2 ல 32 கிராம் மாஸ் இருக்கு. அதே மாதிரி அதுல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கு. அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கு. அப்போ 32 கிராம்ல Na மாலிக்யூல்ஸ் இருக்குன்னா வாட் அபௌட் 1 கிராம்? 1 கிராம்ல எவ்வளவு இருக்கும்? Na/32. ஏன்னா இங்க பாருங்க டிவைடட் பை 32. 32 கிராம்ல இருந்து 1 கிராம் எப்ப கிடைக்கும்? 32 ஆல டிவைட் பண்ணா தான் கிடைக்கும். அப்ப 32 கிராம்ல வந்து Na மாலிக்யூல்ஸ் இருக்குன்னா 1 கிராம்ல எவ்வளவு இருக்கும்? Na/32 மாலிக்யூல்ஸ் இருக்கும். சரியா? ஆனா நமக்கு ஆட்டம் வேணும் இல்லையா? இந்த ஆட்டம் தான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சோ இந்த O2 அப்படிங்கற மாலிக்யூல்ல எத்தனை ஆட்டம் இருக்கு? 2 ஆட்டம்ஸ் இருக்கு. அப்போ மாலிக்யூல்ஸ்க்கு பதிலா ஆட்டம்ஸ் எழுதிட்டு * 2 ஆட்டம்ஸ்.
அப்போ இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 16. ஃபைனலா என்ன கிடைக்கும்? Na/16 atoms இருக்கு. ஓகே, லாஸ்ட் ஆப்ஷன் 1 gram of lithium. சோ லித்தியம்னுடைய weight என்னது? 7 gram. சோ அப்போ 1 mole லித்தியம்ல 7 gram மாஸ் இருக்கு. அதுல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கு. 1 mole லித்தியம்ல 7 gram இருக்கும். இந்த 7 gramல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கு. சோ 1 mole lithium 7 gram. அப்ப 7 gramல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குன்னா 1 gramல எவ்வளவு இருக்கும்? Na/7 molecules. Na/7 molecules. ஏனா 7 gramல Na molecules. இப்போ 1 gram டிவைட் பை 7 பண்ணா 1 கிடைக்கும். இந்த பக்கம் என்ன பண்றோமோ அதை இந்த பக்கம் பண்ணணும். அப்ப டிவைட் பை 7 பண்ணீங்கன்னா Na/7 molecules கிடைக்கும். ஆட்டம்ஸா கன்வர்ட் பண்றதுக்கு இங்க பாருங்க, லித்தியம் ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கு. Li2 எல்லாம் இல்ல, வெறும் Li தான் இருக்கு. ஒரே ஆட்டம். அப்ப இன்டு 1 பண்ணோம்னா நமக்கு ஆட்டம்ஸ் கிடைக்கும். அப்ப Na/7 ஆட்டம்ஸ். சோ இப்படிதான். சோ ஒவ்வொன்றும் எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனா क्वेश्चन இதுல அதிகமான ஆட்டம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க, அவகாட்ரோ நம்பர் பை 108 ஆட்டம்ஸ் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன்ல அவகாட்ரோ நம்பர் பை 24 ஆட்டம்ஸ் இருக்கு. தேர்ட் ஆப்ஷன்ல அவகாட்ரோ நம்பர் பை 16 ஆட்டம்ஸ் இருக்கு. ஃபோர்த் ஆப்ஷன்ல அவகாட்ரோ நம்பர் பை 7 ஆட்டம்ஸ் இருக்கு. இந்த நாலு ஆப்ஷன்ல எதுல ஆட்டம்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு சொல்லுங்க? எந்த ஆப்ஷன் அதிகமா இருக்கு? ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆட்டம்ஸ் அதிகமா இருக்கு. ஏன் சார் இங்க 7 தான இருக்கு, இப்ப நீங்க 108 இருக்குல, அப்ப இதுதான் அதிகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. 10ன்ற ஒரு நம்பர் இருக்கு, அத 5 ஆல் டிவைட் பண்ணுங்க, 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. 10ன்ற நம்பரை 5 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2. 10ன்ற நம்பரை 2 ஆல் டிவைட் பண்ணா ஆன்சர் எப்படி கிடைக்கும்? 5. அப்போ பெரிய நம்பரால டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கம்மியா தான் கிடைக்கும். ஆனா சின்ன நம்பரால டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் அதிகமா கிடைக்கும். சோ இப்ப கீழ வந்து சின்ன நம்பர் இருந்தாதான் ஆன்சர் அதிகமா கிடைக்கும். இங்க பாருங்க, சின்ன நம்பர் 2 இருக்கும்போது 5ன்ற ஆன்சர் கிடைச்சது. ஆனா பெரிய நம்பர் இருக்கும்போது 5 இருக்கும்போது ஆன்சர் என்னதான் கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். அப்போ கீழ சின்ன நம்பர் டினாமினேட்டர்ல ஸ்மால் நம்பர் வந்தாதான் நம்ம கிடைக்கிற ஆன்சர் எப்பவும் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப இந்த நாலு ஆப்ஷன்ல டினாமினேட்டர்ல சின்ன நம்பர் எங்க இருக்கு? 7. Na/7. அப்ப Na 6.023 10 power 23 7 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்? ஈஸியா கிடைக்கும். அப்ப இதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அதிக ஆட்டம்ஸ் இதெல்லாம் இருக்கு. அப்ப கம்மி ஆட்டம்ஸ் எதுல இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதுல மினிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். சரிங்களா? ஏன்னா கீழ பெரிய நம்பர் இருந்தாதான் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும். அப்ப Na/108 அப்படிங்கும்போது அங்க நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். சோ இதுதான் வந்து ஆட்டம்ஸ்னுடைய முக்கியமான மோல் கான்செப்ட். ரொம்ப நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு மோல்ல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி நமக்கு அதோட மாலிகுலர் மாஸ்க்கு ஈக்குவலான மாஸ் வந்து அதுல இருக்கும். இன்னும் ஒரு क्वेश्चन நான் எக்ஸாம்பிள் தரேன், அதை நீங்க சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 44 gram of carbon dioxide has how many atoms? 44 gram of carbon dioxide has how many atoms? First option பாத்தீங்கன்னா 1.2 into 10 power 23. Second option 16 into 10 power 22. Third option 16 into 10 power 23. Fourth option 12 into 10 power 23. 4.4 கிராம் CO2 ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கும்? இந்த நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வரும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோல நம்ம மோல் கான்செப்ட்னா என்ன, ஒரு மோல்ல எவ்வளவு கிராம் இருக்கும், ஒரு மோல்ல எவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்கும், ஒரு மோல்ல எவ்வளவு லிட்டர்ஸ் இருக்கும், ஒரு மோல்ல எவ்வளவு ml இருக்கும்ன்றத டீடைலா பார்த்துட்டோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 சம்ஸ் நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். பிராக்டிஸ் எடுங்க. இந்த மாடல் சம்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டா படிங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் டாக்டர் ஆயிடுவீங்க. நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல 12 இயர்ஸா இருக்கு. நம்ம சூர்யா நீட் அகாடமில தமிழ் மீடியம்க்கு தனியாகவும் இங்கிலீஷ் மீடியம்க்கு தனியாகவும் ரிப்பீட்டர்ஸ் 1 இயர் கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம்.